August 2016, Shorthand Tamil Junior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு தலைவர் அவர்களே, நிதிநிலை அறிக்கை மீது நடைபெறும் பொது விவாதத்தில் கலந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகள் பேச எனக்கு வாய்ப்பு தந்ததற்கு என் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பல நல்ல திட்டங்களை வரவேற்று அதற்காக இந்த அரசை பாராட்ட விரும்புகிறேன். ஊதியக் குழு பரிந்துரை செய்ததை அப்படியே ஏற்றுக்கொண்டு அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்கி அதற்கான ஆணையையும் பிறப்பித்திருப்பது மகிழ்ச்சிக்குரியதாகும். மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரித்து இருப்பதை நாம் அனைவரும் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இருப்பினும் விலைவாசியும் உயர்ந்து கொண்டே போவதால் மக்கள் துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்கள் துன்பத்தை துடைக்க வேண்டிய கடமை மத்திய மாநில அரசுகளுக்கு இருப்பதால் பொது விநியோக முறையை பலப்படுத்தி எல்லா முக்கிய உணவுப் பொருட்களும் நியாயமான விலையில் மக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டியது அவசியமாகும். அடுத்ததாக கல்வியை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். பள்ளிகளை தரம் உயர்த்துவதை முக்கியமான பணியாக எடுத்து செல்கிறபோது அந்த பள்ளிகளில் உள்ள ஆசிரியர் பணியிடங்களை அதிகரிப்பதோடு அப்பணியிடங்களை நிரப்புவதற்கும் ஏற்பாடுகள் துரிதமாக செய்ய வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக மத்திய மாநில உறவை பொறுத்த வரையில் எனது கருத்தை கூற விரும்புகிறேன். மாநில அரசின் மொத்த வரி வருவாயில் பெரும்பகுதி மத்திய அரசுக்கு செல்லுகிற முறையில்தான் வரிவிதிப்பு கொள்கை அமைந்திருக்கிறது. ஆகவே மாநில அரசுக்கு மத்திய அரசு வழங்கும் நிதியை உயர்த்த வேண்டும் என்று அழுத்தந்திருத்தமாக கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பது உண்மையானாலும் இதையே காரணம் காட்டி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை குறைப்பது நியாயமாகாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த காரணத்தையாவது கூறி நிதி ஒதுக்கீட்டை குறைப்பது வேதனை அளிப்பதாக இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இட ஒதுக்கீட்டை பற்றி குறிப்பிடும்போது மாநிலத்தின் சிறப்பு தன்மைகளுக்கு ஏற்ப அந்தந்த மாநில அரசு இட ஒதுக்கீட்டு கொள்கையை வகுத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும். தேவையென்றால் சட்ட திருத்தத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். மதுரை முருகன் கூட்டமைப்பிடமிருந்து சென்னை
ராமன் கூட்டமைப்பிற்கு எழுதுகிற கடிதம். அன்புடையீர், தங்கள் கடிதம் சென்ற வாரத்தில் வந்து சேர்ந்தது. நாங்கள் அனுப்பியிருந்த பொருட்கள் தங்களுக்கு தாமதமாக வந்து சேர்ந்தது பற்றி நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். நாங்கள் குறித்த காலத்தில் பொருட்களை அனுப்பியும் போக்குவரத்தில் ஏற்பட்ட இடையூறுகளால் தங்களுக்கு வந்து சேருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக சரக்கு எடுத்து வரும் வாகன உரிமையாளர்களிடம் விளக்கத்தை கேட்டுள்ளோம். அவர்களிடமிருந்து பதில் வந்தவுடன் தெரிவிக்கிறோம். இது போன்ற தாமதம் இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கிறோம் என்று உறுதி கூற விழைகிறோம். எங்களது உறுதி மொழியை நம்பி தாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் ஆதரவான தொடர்பை விரும்புகிற தங்கள் உண்மையுள்ள